Hello friends, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அனாயின்ஸ்ல படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரிலேஷன் 2021 ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நம்ம சேனல்ல கேட்டுட்டு இருந்தீங்க. சோ நம்ம இந்த வீடியோல CW3501 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேனேஜ்மென்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் फ्रेंड्स பார்க்க போறோம். சோ 9 டேஸா பார்ட் ஏ பார்ட் பின் பிரிச்சு கொடுத்திருக்கேன். ரெட் கலர்ல போல்ட் பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பாத்துக்கோங்க. இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வேணும் அப்படினா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்க வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல்ல செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ நீங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, ஃபர்ஸ்ட் எடுத்தன பாத்தீங்க அப்படினா CW3501 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேனேஜ்மென்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் फ्रेंड्स பார்க்க போறோம். சோ 9 டேஸா பார்ட் ஏ பார்ட் பின் பிரிச்சு கொடுத்திருக்கேன். ரெட் கலர்ல போல்ட் பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பாத்துக்கோங்க. சல ரெட் கலர்ல போல்ட் பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. 15 மார்க்ல வந்து பர்பிள் கலர்ல கொடுத்திருக்க டாபிக்ஸ் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. யூனிட் 1 யூனிட்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவாலுவேஷன் ஆஃப் மேனேஜ்மென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னு. ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மென்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்னு. வேரியஸ் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்வொகேட்டட் பை ஹென்ரி ஃபெயில் கண்டிப்பா 15 மார்க்ல கேட்க அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னு. யூனிட் 1ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் தான் கேட்கலாம் என்னன்னு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னு. சோ இந்த டெஃபினிஷன் எல்லாமே வந்து எல்லா யூனிட்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேனேஜரல் ரூல்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிஜென்சி அப்ரோச்சும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னு. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் மேனேஜரல் கான்செப்ட்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்னு. பிஹேவியரல் அப்ரோச் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோ இந்த சப்ஜெக்ட் குரிய மாடல் क्वेश्चन பேப்பர் வேணும்னு நினைச்சீங்கன்னா சோ இந்த டைம்ல இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மென்ட் क्वेश्चन வந்து பாத்துக்கோங்க. சோ கிட்டத்தட்ட சிலபஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நிறைய டைப்ஸ் வந்து உங்களுக்கு புதுசா ஆட் பண்ணிருப்பாங்க. சோ அதனால வந்து ஒரு மாடலுக்கு மட்டும் பாத்துக்கோங்க, அதே மட்டும் படிக்காதீங்க. யூனிட் 2 யூனிட்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளானிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. இந்த MBO கான்செப்ட்லாம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், இல்லை வந்து பிகாஸ்லையும் கேட்கலாம், இல்லை ரெண்டுலையுமே கேட்கலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன்ஸ் இன் மேனேஜரல் ஒர்க் இது பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டெப்ஸ் இன் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 15 மார்க்ல கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் டைப்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பா கேட்கற அதிக சான்சஸ் இருக்கு. இது சம்டைம்ஸ் பிகாஸ்ல கூட கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பவுண்டட் ரேஷனாலிட்டி கண்டிப்பா கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டெசிஷன் மேக்கிங் பிளானிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று, அதோட டெஃபினிஷன்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டெப்ஸ் இன் டெசிஷன் மேக்கிங் இது சம்டைம்ஸ் வந்து பிகாஸ்ல கேட்கலாம், இல்ல உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கூட கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த MBO கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. பிரெயின் ஸ்டார்மிங்னால என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கம்பேர் ப்ரோக்ராம்டு அண்ட் நான் ப்ரோக்ராம்டு டெசிஷன் இது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 3 யூனிட்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்கனைசேஷனல் டிசைன் அண்ட் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டிப்பா கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டீசென்ட்ரலைசேஷன் இது நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ லாஸ்ட் இயர்ல நடந்தப்போ இது கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் கண்டிப்பா கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, நிறைய டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. டீசென்ட்ரலைசேஷன் கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் டெலிகேஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் HRM இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆர்கனைசேஷனல் கிளைமேட் அண்ட் ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது போக உங்களுக்கு டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் கேட்கலாம். இந்த தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஆர்கனைசேஷனல் கான்செப்டும் ஹியூமன் ரிசோர்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் அண்ட் ஆல்சோ மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தியரி எக்ஸ் அண்ட் தியரி ஒய் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுல தியரி எக்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 2 மார்க்ஸ்ல கூட கேட்க அதிக சான்சஸ் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் கண்டிப்பா கேட்கறது அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நீட்ஸ் ஹைரார்கி தியரி கண்டிப்பா 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லீடர்ஷிப்னா என்னன்னு கேட்கலாம், மோட்டிவேஷன் என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல அந்த மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. லீடர்ஷிப் ஸ்கில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டீம் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. 2 ஃபேக்டர் தியரி கண்டிப்பா கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. கண்டென்ட் மோட்டிவேஷனல் தியரிஸ் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பட்ஜெட்ரி அண்ட் நான் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. நீங்க 5th யூனிட் படிக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இந்த டாபிக்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு தனியா கூட கேட்கலாம், பட்ஜெட்ரி கண்ட்ரோல் அப்படின்னா நான் பட்ஜெட்ரி கண்ட்ரோல்னு சம்டைம்ஸ் சேர்த்து கூட கேட்கலாம். ஸோ 15 மார்க்ல கேட்கல அப்படின்னா 13 மார்க்ல கேட்க அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ என்னால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டெப்ஸ் இன் கண்ட்ரோல் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பட்ஜெட்னா கூட என்னன்னு கேட்கலாம், கண்ட்ரோல்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பட்ஜெட்ரி கண்ட்ரோல்ஸ் நிறைய டைம்ஸ் 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. பட்ஜெட்ரி கண்ட்ரோல்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஃபரன்ஸ் பிட்வீன் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் அண்ட் நான் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் மெத்தட்ஸ் கூட கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் கண்ட்ரோல் கேட்கலாம். ஸோ ஓவரால் நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து
படிக்க பாருங்க. இல்ல பர்பிள் கலர்ல கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு 15 மார்க்ல கேட்கலாம். மாடல் கொஸ்டின் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ரீவியஸ் எல்லாம் நடந்தா இல்ல ப்ரீவியஸ் ரெகுலேஷன்ல இருக்கிற POM கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.